இந்த பெரிய புராண தொடர் சிந்தனை வகுப்பில் நம்ம வார்கொண்ட வனமுலையால் என்கின்ற சருக்கத்தில் இருக்கக்கூடிய நாயன்மாருடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். வார்கொண்ட வனமுலையால் மொய்பங்கன் கழலை மறவாது கல்லறிந்து சாக்கியர்க்குமடியன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்குமடியன் செங்காட்டங்குடிமையே சிறுத்தொண்டற்கடியன் என்பது வரைக்கும் வந்திருக்கிறோம். இதில் திருச்செங்காட்டங்குடி என்கின்ற க்ஷேத்திரத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்து மாகேஸ்வர பூஜை செய்து இறைவனுடைய திருவடி அடைந்து உலகத்துக்கு ஒரு விளக்கமாக இருக்கக்கூடிய சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த புராணத்தில் சென்ற அமர்வு வரைக்கும் ஒரு 37 பாடல்களை பார்த்துருக்கிறோம். நாயனாருடைய பூர்வ சரித்திரங்கள், அவர் எப்படி பல்லவ தளபதியாக நிகழ்ந்திருந்தார், அவர் எப்படி திருமணம் செய்து கொண்டார், அவருக்கு சீராள தேவர் அவதாரம் செய்தது, செங்காட்டங்குடி விழா எடுத்து கொண்டாடியது, இதுவரைக்கும் இருப்பது அவருடைய பூர்வ சரித்திரங்களாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறைவன் அவருடைய தொண்டுக்கு விருப்பப்பட்டு அந்த மெய்த்திரு அன்பினை நுகர்ந்தருளுவதற்கு சித்தமகள் வைரவராய் திருமலை நின்று அடைகின்றார் என்று சொன்னார் சேக்கரார் சுவாமி. சிவபெருமான் நேரடியாகவே அந்த கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு நாயனாருடைய இல்லத்தை அடைந்து நாயனாரிடத்தே அவருடைய அன்பினை நுகர்ந்தருளுவதற்காக புறப்பட்டு வருகின்றார் என்பதை 25வது பாடலில் காட்டியிருந்தார். இத்தன்மை நிகழுனால் இவர் திரு தொண்டு இருங்கையிலை அத்தர் திரு அடியணைக்கு சென்றனைய அவருடைய மைத்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்தமகள் வகிரவராய் திருமலை நின்று அணைக்கின்றார் என்பது பாட்டு. சித்தமகள் வைரவர்னர், அது சித்தம் என்பது அந்த கரணங்களிலே உயர்ந்தது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனனுக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோவேன்னார் மணிவாசக பெருமானார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் ஒரு 4 சிந்தையாக குணவரும் 3 திருந்து சாத்விகமே ஆகன்னார். இறைவனுடைய தரிசனம் என்பது வியாபக அறிவினாலே தான் பெற முடியும். அது சித்தம் என்கின்ற கரணத்திலே 4 கரணங்களும் ஒன்றுபட்ட பொழுது தான் நடக்கும். இதனால தான் சித்தத்திற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவராகிய இறைவன் சிவபெருமானே நேரடியாக பிரத்யட்சமாகின்றார் அந்த செங்காட்டங்குடி என்கின்ற க்ஷேத்திரத்தில். அதைத்தான் சித்தமகள் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். திருமலை என்பது கைலாசத்தை குறிக்குது. திருமலை சிறப்பு என்ற நம்முடைய பெரிய புராணத்திலே தொடக்கத்தில் கைலாயத்தினோட சிறப்பை எடுத்து காட்டுகிறார்கள். கைலைமலையில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானார் சங்காரகர்த்தாவாகிய முதல் என்று சொல்லுகின்றோம். நொடித்தான் மலை என்று அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டுகிறார்கள். நொடித்தல் என்பது அழித்தல் தொழிலை குறிக்கிறது. சுவாமி ஏன் நொடித்தல் தொழிலை செய்கின்றார்? இளைப்பு ஒழியன்னர், உயிர்களுக்கு இளைப்பு ஒழிய நொடித்தல் என்பது சிவபிரகாசம். அப்படி சங்காரகர்த்தாவாகிய முதலாக இருக்கக்கூடிய பெருமானார் அங்கிருந்து புறப்பட்டு திருச்செங்காட்டங்குடி என்கிற க்ஷேத்திரத்தை அடைவதை ஒரு 5 பாடலில் விளக்குகின்றார். அதில் முழுக்க முழுக்க இறைவனுடைய கோலம் எப்படி இருந்தது, அந்த வைரவருடைய கோலம் எப்படி இருந்தது. வைரவ அடியார்கள் என்பவர்கள் வைரவ கடவுளுத்தான் உலகத்திற்கு கர்த்தா என்கின்ற கருத்துடையவர்கள். அவர்கள் அகப்புற சமயத்தார் என்று சொல்லுகின்றோம். அவருடைய ஆச்சாரம் வாமாச்சாரம். வாமம் என்பது வடக்கு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். வாமாச்சாரம் என்பது ஆகம ஆச்சாரம், தமிழ்நாட்டில் நிலவியதாகிய ஆகம ஆச்சாரத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வழிபாடு. இந்த வாமாச்சாரங்களில் மமகாரம், பஞ்ச மமகாரம்னு சொல்லுவாங்க. அதில் மது, மாம்சம், மச்சம் இது எல்லாமே அதில் இந்த வாமாச்சாரங்களில் அனுமதிக்கப்படுகிறது. இந்த புராணத்தை பொறுத்தளவுக்கு அந்த வைரவ அடியாராக வரக்கூடிய இறைவன் தான் மாம்சம் உண்ணுபவராகத்தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றார். இதிலே தெரிகிறது இந்த ஆச்சாரம் எப்படிப்பட்ட ஆச்சாரம் என்பது. இப்போது இறைவன் அடியவரை போல வந்திருக்கிறார். சிறுத்தொண்ட நாயனார் சைவாகமப்படி சுத்தாத்வித சைவ சித்தாந்தத்தை ஒழுகக்கூடியவர். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானார், அப்பர் சுவாமிகள் இவர்களை எல்லாம் அவர் வழிபட்டு ஒழுகுகின்றார். ஞானசம்பந்த பெருமானுக்கு நட்பராக இருக்கிறார்னு பார்த்துக்கிறோம். ஞானசம்பந்த பெருமானையும் அப்பர் சுவாமிகளையும் அருணதேவ சிவாச்சாரியார் வணங்குகிறார். அதனால் இவர்கள் எல்லாருமே சுத்தாத்வித சைவ சித்தாந்திகள். அப்போது நம்முடைய செங்காட்டங்குடி நாயனாரும் சுத்தாத்வித சைவ சித்தாந்தி. அப்படி இருக்கும் பொழுது இந்த சைவ சித்தாந்திகளுக்கு அடியவர்களை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான உதாரணத்தை இந்த புராணம் நமக்கு காட்டுகிறது.
மற்றைய பிரிவுகளவங்க கூட அந்தந்த பிரிவினரை மட்டும்தான் வணங்குவாங்க. ஆனால் சுத்தாத்வித சைவ சித்தாந்திக்கு திருவேடத்தை பார்த்த மாத்திரத்திலே அவர் இறைவன் என்கின்ற புத்தி ஏற்படணும். அதுதான் இந்த புராணம் காட்டுகிறது. வந்திருக்கிறவர் யார், எங்கேருந்து வந்திருக்கிறார், இவனும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இருப்பாரா, ஊரை விட்டே போயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் எண்ணி பார்க்காமல் வந்திருக்கிறவர் வந்தணைந்து வணவுவார் மாதவரே ஆம் என்று அப்படின்னார் என்று சந்தனமாம் தாயிலாருடைய வாக்களை வைத்து அதை சேக்கரார் சாமி எடுத்து காட்டுகின்றார்கள். வந்தணைந்து வினவுவார் மாதவர்னு. அப்படியே இறைவனுடைய கோலம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு 5 பாடலில் காண்பித்திருந்தார். இறைவன் பம்பு சடை திருமுடினார். தன்னுடைய சடையை சுருட்டி சிரசில் கட்டியிருக்கிறார். அதில் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய நிலாப்பறையை பெரிதாக்கி அதை நெற்றியிலே திருநீற்று தனிப்பொட்டாக வைத்திருக்கிறார். தன்னுடைய சிடையில் எங்கும் தும்பைப்பூ இருக்கிறது. அந்த தும்பைப்பூ வெள்ளையாக இருக்கிறதுனால எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அஞ்சானம் செய்தது அணையன்னார். அஞ்சனத்தினாலே குளித்தது போன்ற இவருடைய திருமுடி கனகரேர்னு இருக்குது. அதில் தும்பைப்பூ வெள்ளையாக தெரிவதனால வானமண்டலத்தில் நட்சத்திரங்கள் ஜொலிப்பது போல தெரிகிறது என்று காட்டியிருந்தார். அப்புறம் இவருடைய கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நீலக்கரையை, விஷக்கரையை காய்ச்சின ஆழமுண்டான் அமுதுண்ண கடையவன் என்றார் மணிவாசக பெருமானார். செற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆழமுண்டான்னார். அந்த ஆழகாலம் இருக்கக்கூடிய அந்த கண்டத்தை மறைத்து பளிங்கு மணிகளை அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். திருக்கழுத்தின் இடை வெண்பளிங்கின் வடந்துகழங்கிறது புராணம். அப்புறம் வெவ்வருக்கன் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவ்வனல் செம் மண்டலமும் உடனடைந்தது என்னன்னு காதிலே செம்பருத்தி பூக்களை வைத்திருக்கிறார். செம்பருத்தி பூங்கிறது சிவந்த நிறமுடையது. அம்பாளுடைய நிறம் சிவந்த நிறம் என்று திருமந்திரம் காட்டுகிறது. கொண்டலக்காதி கொலைவில் புருவத்தல் கொண்ட அறத்த நிறமண்ணு சண்டிகை அப்படிங்கிறார். அம்பாள் துர்க்கையாக வரும்போது சிவந்த நிறம், உமாதேவியாக இருக்கும்போது கரிய நிறம் உண்டு, கௌர நிறமும் உண்டு. அம்பாளுக்கு கரிய நிறம். அதை பார்த்து சாமி ஒரு நாள் அவரை பார்த்து காளின்னு கூப்பிட்டாலாம். சிரிச்சிருக்கார். ஏன் சிரிச்சிங்க, நான் கருப்பாக இருக்கேன், நீங்கள் சேப்பாக இருக்கீங்க தானே சிரிச்சிங்கன்னு அம்பாள் அப்படின்னு ஒன்னே. சரி, இப்போ என்ன உனக்கு கருப்பு நிறம் நீங்கணுமா நார்? ஆமான்னு ஒன்னே, நீ காஞ்சிபுரத்தில் சென்று நம்ம வழிபாடு செய்யினார். உடனே காஞ்சிபுரத்தில் வந்து லிங்கம் வைத்து அம்பாள் வழிபட்டால் சுவாமி தோன்றி அம்பாளுடைய கருப்பு நிறத்தை நீக்கி கௌர நிறத்தை கொடுத்தார். கௌரம்னா பொன் நிறம். அதனாலே அம்பாளுக்கு கௌரின்னு பேர் வந்துச்சு. அந்த கருப்பு காளியாக மாறி உருப்பற்று காஞ்சிபுரத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் காஞ்சிபுரத்துக்கு கன்னிமாநகரம்னு பேர். கன்னியாகிய காளியாலே காவல் செய்யக்கூடிய நகரம்ங்கிறதுனால கன்னிமாநகரம். இது ஒரு சரித்திரம். இங்கே சுவாமியும் சிவந்த நிறத்தில் இருக்கிறார். அவர் காதில் சிவந்த பூவாகிய செம்பருத்தி பூவை விட்டிருக்கிறார் அப்படிங்கிறோம். வவ்வு திரு காதில் மணிக்குழை சங்கு வளைத்து அதனுள் செவ்வரத்த மலர் செரித்த திருத்தோடு புடை சிறக்க அப்படிங்கிறார். தோடு அதனால் இதழ்னு அர்த்தம். அதனால் அதுக்குள்ளே தாமரைப்பூ இது செம்பருத்தி பூவை சொறி வச்சுருக்கார். அடுத்தது சாமி என்ன உடை அணிந்திருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது கரிய நிறத்தில் பைரவ ஆச்சாரத்தில் கரிய நிறை உடைத்தான் வழக்கம் போல் இருக்கிறது. அதனால் இவரும் கரிய கஞ்சுகம் அணிந்திரு. கஞ்சுகம்னா சட்டைன்னு அர்த்தம். பழங்காலத்தில் உயர் அதிகாரிகள் சட்டை அணிந்து கொள்வது நடைமுறை. சோழர் காலத்து அதிகாரிகள்லாம் சட்டை அணிந்திருப்பதை பார்க்கலாம். நீங்கள் இப்போவும் நம்முடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பாலம் இருக்குதுன்னு தெரியும். தேர்தல் ஆணையம் இருக்குது. தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் இருக்குது. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாசலில் அந்த இடத்துல பஸ்ஸுக்கு நிற்கிற இடத்துல நின்னிங்கன்னா ஒரு பெரிய ஓவிய காட்சி வச்சுருப்பாங்க. அது வந்து குடவோலை முறை. உத்தரமேரூரில் நடந்த குடவோலை முறையை காட்சிப்படுத்தின ஒரு ஓவியத்தை அந்த இடத்துல எடுத்து காண்பித்திருப்பார்கள். அங்கே எலெக்ஷன் நடத்தக்கூடிய அதிகாரிகள்லாம் நிற்கிறது மாதிரியும் அந்த அதிகாரிகள்லாம் கையில் மேலே சட்டை அணிந்து கொண்டு கையில் தண்டம் வைத்து நிற்பது போலவும் காட்சி அமைத்திருப்பாங்க. அதுதான் அந்த காலத்து சட்டை. மெய்ப்பைன்னு பேர். நெய்யில் அணிந்து கொள்ளக்கூடிய பையின்னு பேர். அது எப்படி இருக்கும்னாக்கா ஓவர் கோட் மாதிரி இருக்கும். ஆமாம், குப்பாயம் அப்படிங்கிறது ஃபுல்லாக கீழே வரைக்கும் இருக்கிறது. ஓவர் கோட்னா இது வரைக்கும் கீழே இதோட முடிஞ்சிடும். இந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆமாம், தசாவதாரம் படத்தில் கூட யானையில் அரசன் மேலே அமர்ந்திருக்கிறது மாதிரி குலோத்துங்க சோழன் மேலே இருக்கிறது மாதிரி நெப்போலியன் உட்காந்துருப்பார். அப்போ உள்ளிருந்து ஒரு ஆள் ஓடி வந்து அவர்கிட்ட செய்தி சொல்லுவார். யானை காலை தூக்கி கொடுக்கும். அது மேலே ஏறி 2 பயலும் கையில் யானையோட கைத்தை பிடிச்சி நின்றுட்டுருப்பான். அந்த 2 பயலோலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த சட்டை போட்டிருப்பான். அதுதான் கஞ்சுகம்னு பேர். அதுதான் அந்த காலத்து கஞ்சுகம். இது ஓவியங்களில் காட்டப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் அதை எடுத்து காட்டுறாங்க. அதுபோல தான் கஞ்சுகம்னு போது சுவாமி அந்த மாதிரி தான் கஞ்சுகம் அணிந்திருப்பார் என்று நாம் கொள்ள இருக்கிறது. ஆனால் கஞ்சுகம்னாலே சட்டை. நம்முடைய சைவ சித்தாந்தத்திலேயே
காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம்னு சொல்லுகின்றோம். அதில் கஞ்சுகம் என்பது என்ன? உயிர் மீது போடக்கூடிய சட்டைகள் தானே. தத்துவங்கள்ங்கிறது என்ன? உயிர் மீது போடப்படுற ஒவ்வொரு அடுக்காகிய சட்டையைத்தான் நம்ம கஞ்சுகம், காரணம், குணம், சூக்குமம், தூளம் என்று சொல்லுகின்றோம். அப்படி இறைவன் என்ன சட்டை அணிந்திருக்கிறார் என்பதை சொல்லுகின்றார். தம் பழைய கரி உரிவை கொண்டு சமைத்து அது சாத்தும். சாமியே ஒரு காலத்தில் தார்காவண முனிவர்களை ஆட்கொள்ள சென்ற பொழுது தார்காவண இருடிகள் ஒரு பெரிய யானையை உற்பத்தி பண்ணி சுவாமி அழிப்பதற்கு அடித்தார்கள். அப்போது அந்த சுவாமி யானையை கொன்னார். யானையோடைய திருமேனிக்குள்ளே யானை முதுகுக்குள்ளே பாஞ்சிட்டார். யானை ஒரே கருப்பாக பெருசாக இருந்தது. இவர் உள்ளே போய் மறைஞ்சிட்டதுனால உலகமெல்லாம் ஒரே இருட்டாக போச்சு. உடனே சிறிது நேரம் உலகம் இருட்டாக இருந்தது. எல்லோரும் சுவாமியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. சுவாமியை தேடும் பொழுது திடீர்னு யானையோடைய தோலை விரித்து கொண்டு வெளிக்காட்டினார். அதிகமான ஒளி திடீர்னு புறப்பட்டதுனால எல்லாருக்கும் கண் கூசிச்சு. அதனால தான் அம்பாலும் கண் இப்படி மறைக்கும்படியாக காட்சி கொடுப்பாருங்க. கீர்த்தி வாசர்னு பேர். கீர்த்தினா யானைன்னு பேர். யானைக்குள்ளே கொஞ்ச நேரம் சுவாமி இருந்ததுனால அந்த யானை உரிச்ச பெருமானுக்கு கீர்த்தி வாசர்னு பேர். இவர் வழுவூரில் இருக்கிறார். அம்பாள் அங்கே உமையஞ்ச மணிவாய் வெள்ளச்சிரத்த சேரை சென்னரி செல்வனாரேன்னு அப்புறம் சாமி காமிச்சாங்க. கோல கால பைரவனாகினர். சரி, அப்படி அந்த யானையை உரித்து அவர் எப்போதும் வைத்திருக்கிறார். இது அழகாக நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் காட்டுவாங்க. சுந்தரமூர்த்தி சாமி யானை கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சாமிக்கு கடைசியில். உடனே சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாங்க, ஆனை உரித்த பகை அடியேனொடு மீள கொளானர். யானைக்கும் எங்களுக்கு இருந்த பகையை என்னோட முடிச்சிட்டார். அப்போ யானைக்கு நமக்கு என்ன படை இருந்தது? அதை எரிபத்து நாராயண புராணத்தில் வச்சு காமிக்கிறார் சேக்கரார் சாமி. இது நயம் இதெல்லாம். அதனால் நமக்கு யானைக்கு ஆவாது போல் இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. சிகாமி ஆண்டாருடைய கையில் இந்த பூக்கூடலே ஒரு யானை பறித்து சிதறுது. அவர் கலியானையின் எரூரியாய் சிவதா அப்படின்னு அழைக்கிறார் சாமியை பார்த்து. நீ யானையை உரிக்கிறவன் தானே, இந்த யானை என்ன பண்ணுது பார்த்தியா அப்படின்னு கூப்பிட்றார். உடனே அதை கேட்டு நாயனார் ஓடி வந்து குலுங்க பாய்ந்தார். குலுங்க பாய்ந்து அந்த யானை எங்கே போனதுன்னார். உங்களை யார் என்ன செஞ்சார்னார். இந்த யானை என்ன இப்படி படுத்துறதுன்னார். உடனே அதுக்கு நாயனார் சொன்னார், மன்றுளார் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே போலும்னார். எப்போதும் அடியார்களுக்கு இடையூறு செய்வது இந்த யானை தான் போல இருக்குது. முன்பு ஒரு நாள் சாமிக்கு துன்பம் செய்ய வந்துச்சு, இப்போ அடியாருக்கு துன்பம் செஞ்சுருக்கு அப்படின்னார். அதான் மன்றுளார் அடியாருக்கு என்றும் வழிப்பகை களிரே போலும்னார். அடுத்தது இந்த யானையை பார்த்தோன்னே ஓடிக்கிட்டு இருக்கு சந்துள்ள ஒரு யானை. அந்த யானை மகாநவமி அன்னைக்கு அந்த யானையை பார்த்து சொல்லுகின்றார், ஓ இது அண்ணல் உரித்த களிரே போலும்னார். ஒரு காலத்தில் இன்றைக்கி சாமி உரித்த களிர் தான் திரும்பி உயிரோடு ஓடிட்டு இருக்கு. போடுது நம்ம உயிரோடு விடக்கூடாதுன்னு ஓடி சொன்னால் அந்த யானையை கொண்டாருனார் சேக்காடு சாமி. அதே போல் சுந்தரமூர்த்தி சாமி பின்னாடி சொல்கிறார், ஆணை உரித்த வகை அடியவனோட மேலே கோலாடினார். இதெல்லாம் ஒரு நயம். இப்போ அந்த யானை உரியை எடுத்துக்கிட்டு சாமி கருப்பு சட்டையாக மாற்றிக்கிட்டார். அவர்கிட்ட கருப்பு கலரில் யானை தோல் இருந்தது, அதையே சட்டையாக தைச்சி மாற்றி போட்டுக்கிட்டு வராருனார். தம்பழைய கரி உரிவை கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பாவள திருமேனி கஞ்சுகத்தின் அணி விளங்க. அழகாக இருக்காருனார். இப்படியாக செங்காட்டங்குடி சேத்திரத்துக்கு அடைந்து சுவாமி நடந்து வருவதை அவருடைய சதங்கை சத்தம் எப்படி கேட்குறதுங்கிறார். பிரானருளே பேணுவீர் வழியன் பின் வருமன் பின் வழி நிற்பீர் அப்படி சத்தம் கேட்குதுன்னார். அவருடைய திருவடியை பாததாமரை சூட அந்த பூமி சூடிக்கொண்டு மகிழ்கிறதுன்னார். அப்படியாக வரும்பொழுது அந்த ஊரில் பார்க்குறவங்க எல்லாரும் என்ன கூப்பிட்டார், தண்டாததொரு பசிவேட்கை உடையாரை போல உடையார்தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினவி கடிது அணைந்து யாரெல்லாம் பார்க்குறார்களோ அவர்களிடத்தெல்லாம் சிறுத்தொண்டர் நாயனாருடைய வீடு எங்கே இருக்கிறது, சிறுத்தொண்டருடைய வீடு எங்கே இருக்கிறது என்றெல்லாம் வினவிக்கொண்டே வருகின்றார் சாமிங்கிறத பார்த்தோம். நேராக நாயனாருடைய வீட்டு வாசலுக்கு வந்து சாமி இங்கேருந்து கூப்பிட்டார். தொண்டனார்க்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரார் திருத்தொண்டர். அடியவர்களுடைய பெருமையானது முடிவில்லாத பெருமை. மீண்டு வாரா வழியருள் செய்தவன் பாண்டி நாடே பழம்பதியாக திருவாசகத்தில்
அப்படி மீண்டு வாராத வழியை கொடுக்கக்கூடிய புகழ் அது. அதனால் அது அந்தமில் சீர் அடியார் என்று காட்டினாங்க அம்மா. அப்படிப்பட்ட அடியார்களை தேடி அவர் புறத்து அணைந்தார். வெளில போயிருக்கார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். யாராவது வந்து கேட்டாங்கன்னா, எங்கள் அப்பா தேடி யாராவது வந்தாங்கன்னா, அப்பா எங்கேயா வெளில போயிருக்காங்க ஐயா அப்படிம்போம். ஏன் வெளில போயிருக்காங்கன்னு சொல்லுவோமா? அதெல்லாம் சொல்லுவாங்களா? என்ன சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்கிறாங்க பாருங்க, போன காரியமும் உங்களை மாதிரி ஒரு அடியாரை தேடி போனதுனால தான் அவர் இல்லை என்பதனாலே அபசாரப்பட்டு விடாதீர்கள், அவரை அபசாரமாக கருதி விடாதீர்கள் என்று விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்படி தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையாக சொல்கிறாங்க பதில் இல்லையா? அவர் புறத்தணைந்தார் எந்த மையால் உடையவரே. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பக்தியை பாருங்கள் அடியார்த்த இல்லையா? வெறும் வேலைக்காரங்களால முடியாதுங்க அது. அந்த அம்மையாருக்கும் என்ன இருக்குது? பக்தி இருக்குது. அதனால தான் நமக்கு எப்போதும் கூட யாரை வச்சுக்கணும்? இந்த மாதிரி ஒருத்த சிந்தனை உள்ளவங்களே கூட வச்சுக்கணும். அது பணியாளராக இருந்தாலும் சரி, நம்ம பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லாமே இப்படி நம்ம ஒரே சிந்தனையோடு கூட வந்தோம்னா நமக்கு என்ன இல்லை, முத்திக்கு போகிறதுல ஒரு தடை இருக்காது இல்லையா? முத்தி நாட்டமே இல்லாதவர்களோடையும் கூட இறைவன் இருக்கிறான் என்பதை பிரத்யட்சமாக நம்பாமல் உலகத்தார் எல்லோரும் கும்பிட்றாங்க, அதெல்லாம் நாமளும் கும்பிட்றோம் அப்படிங்கிற நாட்டம் உள்ளவர்களோட கூட நாம் இருந்தோம்னா நம்முடைய இறை சிந்தனைக்கு அதெல்லாம் தடையாக முடிஞ்சு போயிடும். நம்முடைய உறவுகளே தடையாக நிற்கும். ஆமாம், சேர்த்து வைப்பார், அப்படி தான் பண்ணுவார் இல்லையா? ஏன்னா சேராதெல்லாம் சேர்த்து வைக்கிற வெள்ளம் இருக்குல்ல அவர்கிட்ட, அதெல்லாம் எப்படி சேர்த்துறாரு போல் அதை சேராதது நம்மளும் அவருடைய திருவடியும் அதை சேர்த்து வைப்பாருன்னு பார்த்தா அவர் திருவடியை சேராமல் இருக்கிறது நமக்கெல்லாம் எது கூட இருக்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு நம்மளோட இல்லையா? அதனால் எந்த மையால் உடையவரே அகத்துள் எழுந்து அருளும். அடியார் உள்ள வாங்க கிடையாது, என்ன பண்ணணும்? அகத்து உள் எழுந்து அருளும். அப்படி என்ன பண்ணிக்கணுமா? அப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோமா? இல்லை. ஏன்னா உடனே பாட்டு அப்படியே குலகம்னு பேருங்க, இதுக்கு பேர் குலகம். கீழே என்னன்னு முடிஞ்சது, இப்போ பாட்டு என்னன்னா கண்டினியூட்டியாக அந்த காட்சி சொல்லிக்கிட்டே வரார் சேக்கரை எடுத்தாங்க. சாமி பார்க்குறார் அந்த அம்மாவை, மடவரலை முகம் நோக்கி சொல்கிறார், மதரார் தாம் இருந்த இடவகையில் தனிப்புகுதோ. அப்போ பிரம்மச்சாரி போல் இருக்கு இவர் இல்லையா? பிரம்மச்சாரி குளத்தில் தான் வந்திருக்கிறார், கூட அம்பாலை அழைச்சி வந்திருக்காரா? அம்பாலை அழைச்சி வந்திருக்கார், சூலமாக இருக்கா அம்பாள் பக்கத்தில் இல்லையா? அம்பாள் திருவருள் சக்தி அங்கே என்னவா நிற்கிது? சூலம் என்கின்ற ஆயுதமாக ஞானசக்தியாக கையில் வச்சுருக்கார் சாமி. அதனால் கோலம் பிரம்மச்சாரி கோலம். பொதுவாக ஆண்கள் இல்லாத இடத்துல பெண்களோடு வேற்று ஆடவர்கள் தங்குவது உலக மரபும் கிடையாது, அதுவும் தப்பு. அதே மாதிரி கணவனார் வெளியில் சென்றிருக்கும் பொழுது மனைவி எந்த ஒரு அறங்களையும் செய்யக்கூடாது என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது உலகியல் அறம், பொது அறம் தான் அது. ஆனால் சேக்கரார் சாமி சொல்லுவாங்க, அதெல்லாம் பொது நாயத்தெல்லாம் வெளில வச்சுக்கிங்க, சைவத்துக்கு வந்துட்டால் எல்லாம் சிறப்பு நாயம்பர். உலகியல் வேதானூல் ஒழுக்கம் நிலவு மெய்நறி சிவநறியினர். அதனால் இங்கே எல்லாம் புதுச்சட்டம். இங்கே எல்லாத்துக்கும் என்ன தான்? அடியார் வழிபாடு மட்டும்தான் பிரதானம். வீட்டில் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா, வீட்டில் மரணம் நடந்திருக்கு, வீட்டில் பணத்தை போட்டுட்டு அடுப்பத்தை வைக்கக்கூடாதும்பாங்க, மங்கள காரியங்கள் செய்யக்கூடாதும்பாங்க. இது உலகியல். வீட்டோட தலைவர் எஜமானரே செத்து போனாலும் அடியார் வந்தால் கும்பிடு, இதுதான் பெரிய புராணம் இல்லையா? ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிமின் அப்படின்னாங்க ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய அம்மா, ஈட்டம்மா. நாளைக்கு கலிக்கம்ம நாயனாருடைய குருபூஜை இருக்குது. அடியார் வழிபாடு பண்ணும்போது வந்திருக்கிற அடியார் முன்னாடி இவங்க வீட்டில் பணி செஞ்சவங்க அவர் தான் போல இருக்குன்னு கொஞ்சம் அடையாளப்படுத்துகிறாங்க அவங்க, அவ்வளோ தான். அதுக்குள்ளேயே அந்த கையில் வச்சுருந்த கரகத்தை கீழே வாங்கி வச்சுவிட்டு இந்த சொம்பு தண்ணி வச்சுருந்தாங்க, ஊற்றிட்டு இருந்தாங்க. கையை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ கூட நிதானமாக கையை வெட்டுறார், ஆத்திரத்தில் கையை வெட்டல. பார்த்தீங்களா? கோவத்தில் திடீர்னு நம்ம செஞ்சிடும் ஒரு காரியத்தை, பதறிய காரியம் சிதறும்னு. கையை வெட்டணும்னு முடிவு பண்ணால் நாம் என்ன பண்ணுவோம்? உனக்கு கொன்னுடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணால் ஆத்திரத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்புறம் செத்த நேரம் கழிச்சு என்ன அப்படி பேசிட்டோம்னு நினைப்போம். இவர் கையை வெட்டணும்னு முடிவு பண்ணார், தெளிவாக முடிவு பண்ணி இவள் கையை வெட்டணுன்னா கையில் வச்சுருந்த அடியார் பூஜைக்குரிய திரவியமாகி அந்த ஜலம் கீழே விழுந்து சிந்திவிடும். அதனால் அந்த கரகத்தை வாங்கி கீழே வச்சு விட்டு கையை வெட்டுறார். ஆமாம், இந்த அனைவருடைய கையை வெட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு, வெட்டிட வேண்டியது தானே.
கையில் வைத்திருந்த பூசைக்குரிய கரகம் அந்த தண்ணீர் பாத்திரத்தை வாங்கி கீழே வச்சுவிட்டு அப்புறம் கையை விட்டுறார் சார். அப்போ அப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு இங்கே எல்லாத்துலேயும் பிரதானப்பட்டு நிற்கிறது என்ன? இந்த அடியார் வழிபாடு, அடியார் வழிபாடு, அடியார் வழிபாடு. ஏன்னா சாமி எங்கே தான் இருக்கார்? தன்னுடைய அடியார்கிட்ட தான் இருக்கிறார், அந்த திருக்கூட்டத்தில் தான் இருக்கிறார் சாமி அப்படிங்கிறத பார்க்குறோம். இடவகையில் தனி புகுதோம் என்றருள அது கேட்டு விட அகழ்வார் போல் இருந்தார். சாமி சரி அவர் இல்லையா, பெண்கள் இருக்கிற இடத்துல நம்ம நுழையிறது இல்லை அப்படின்னு திரும்புகிறார். அப்படி புறப்படுற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் கொடுக்குறார். அதுக்கு உடனே பதறி கொட்டு உள்ளே இருந்து ஆள் ஓடியாடுறாங்க. அம்மா திருவெங்காட்டம்மை வராங்க. விட அகழ்வார் போல் இருந்தார் என வெறுவினா அச்சம் கொண்டு விரைந்து தட்ட 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 ஓடி விடையாடுறாங்க. உள்ளே இருந்து வராங்க அம்மா திருவெங்காட்டம்மை. சரி, அது வரைக்கும் உள்ளே என்ன சார் பண்ணாங்கன்னு கேட்கலாம். இது ஒரு காட்சி தாங்க, ஒரு வினாடியில் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்தார், சாமி வந்தோடனே தொண்டனாருக்கு என்னாலும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரை மனைக்குள்ளாரோன்னாரு. வாசலில் இருந்த அம்மா என்ன சொன்னாங்க? வட வந்தணைந்து வினவுவார் மாதவரையாம் என்று சந்தனமம் தையலார். அவங்க பதில் சொன்னாங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா சத்தம் கேட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே இவர் புறப்பட எத்தனிச்சார் இல்லையா? உடனே அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க ஓடி வந்து. மனைக்கடன் உடைய திருவெங்காட்டு அம்மை கடைத்தலையை தீ. கடைன்னா என்ன? வாசல்னு அர்த்தம். ஆமாம், வாசலுக்கு தலைவாச அப்படிங்கிறோம். கடைத்தலை எய்தி அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்பாளவர் அடியாரை தே அமுது செய்விப்பார். பெருமானுடைய கடன் என்ன? பெருமானே அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு தெரியாது இல்லையா? அவர் வெளில போயிருக்காங்கிறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் பெரியவர், நீங்கள் வர நேரத்தில் அவர் இல்லைங்கிறதுனால அவரை தவற நினச்சிடாதீங்க. அவர் ஒரு விரதம் வச்சுருக்கிறார். அந்த விரதம் என்னங்கிறத நான் சொல்லுகின்றேன். பெருமானே அவர் எப்பொழுதும் சிதம்பரத்தில் நடராஜாவை ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜாவுடைய அடியார்களுக்கு அமுது செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னார். அம்பாளவர் அடியாரை அமுது செய்விப்பார். தினைக்கும் அதனுடைய தொண்டு. மத்தியான சாப்பாடுங்கிறது அடியார்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் இவர் சாப்பிட்றது. அது விரதமாக வச்சுருக்கார். ஆச்சரியம் பாருங்கள் சாமி. இன்னைக்கு நாங்களும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்குறோம். மணி பாருங்கள் 12 போகுது. மத்தியான சாப்பாடு நேரம் ஆகி போச்சு. அப்போ வந்திருக்கிற நேரம் என்னவா இருக்குது? பகல் வேலையில் நிச்சயமாக 12 மணி, அதுக்கு மேலே தான். ஏன்னா மாயேஸ்வர பூஜை 12 மணி, 12 to 1. சாப்பாடு எத்தனை மணி தயார் பண்ணியிருப்பாங்க நாயனார் வீட்டில்ப்போ? 11:45 கரெக்டாக இருந்திருக்கும் எல்லாம் சுட சுட. ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணாலும் லேட்டு, ஆறி போயிடும். 11:45 தயாராக இருக்கும். 12 மணிக்கு எல்லாம் போட்டுருவாங்க. என்னான்னு தெரியல, என்ன விசேஷம்னு தெரியல. திருவாரூரில் விசேஷமா, சிதம்பரத்தில் விசேஷமா, எங்கே விசேஷம் தெரியல. அடியாரெலாம் புறப்பட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒருத்தவங்க கூட இந்த ஊரில் காணும். மாயிரு நாளம் அப்படின்னாரு சேக்கரார் சாமி. இந்த ஊருக்கு எவ்வளோ அடியார்கள் வராங்களா? உலகம் முழுக்க இருந்து வருகிறார்கள் மிக்கழும் அன்பர்கள். அதில் மாயிரு ஞாலம் போற்ற வறுமை வருவாள் அப்படின்னார். அப்படி உலகம் முழுக்க இருந்து அடியார்கள் வருகிறார்கள் இவர் வீட்டுக்கு. அப்போ எவ்வளோ பேர் இருக்கணும்? இன்றைக்கி ஒரு ஆளை கூட காணுமே. அது என்ன மாயம், என்ன மாயம் இல்லையா? விச்சதன்றிய விளைவு செய்குவான் விண்ணகம் மண்ணகம் முழுவதும் யாவையும் வச்சு வாங்குவான். வாங்கிட்டார். யாரையும் அந்த ஊரில் இருக்காத அளவுக்கு வெளியேற்றிட்டார் சாமி. ஏதோ ஒரு காரணத்தினால எல்லோரும் வெளில போயிருக்கிறாங்க. ஏன்? சிறுத்தொண்டனார் இன்றைக்கி பண்ணுற பூஜை முழுக்க யாரே ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு? தானே வந்து அனுபவித்து பார்க்கணும் அந்த பூஜையை அப்படின்னு சாமி முடிவு பண்ணிவிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இவரே வந்திருக்கிறார். அது அம்மாவுக்கு தெரியல இல்லையா? அவங்க இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டீலரு தேடி போனார். தேடி போனார், தேடி போயிட்டுருக்கார். இங்கே அங்கே வருவான்னு பார்த்தோம், காணும். இந்த பக்கம் போயிருக்காரா, திருமுருகல் பக்கம் போயிருக்காரா, திருப்புகலூர் பக்கம் போயிருக்காரா தெரியலைங்க சுவாமி. அடியாரை தேடி தான் போயிருக்கார். எங்கள் சாமி போயிருக்கார். வம்பன நீர் எழுந்தருளி வரும் திருவேடம், நீ அணிந்திருக்கக்கூடிய திருவேடம். நீங்கள் தானே வந்திருக்கிறீர்கள். அவர் தேடி போனார், நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். அப்போ அடியாரை தேடி போனால் சாமி நம்மளை தேடி வருவார் அப்படின்னு அர்த்தமாகுது இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமி
அப்பர் சாமி வழிபாடு பண்ணி சித்தவட மடம் புகுந்திருக்கார். அப்பர் சாமியோடைய கரம் பட்ட இடத்துல எங்கள் ஆள் போடுவதா அப்படின்னு அதிக விரட்டானத்துக்குள் நுழைய மாட்டேன்னு அவர் போய் படுத்துக்கிட்டார். அங்கே அப்பர் சாமி கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் என்மேல் வந்து குமைப்பதன் முன்னம் பூவார் இடிச்சுவடு என்மேல் பொறியினர், அவன் திருவடி கொண்டு என் தள்ள வையினர். முடியாது முடியாது, நல்லூருக்கு வாவான்னார் சாமி. கேட்ட இடத்துல சத்திமுற்றத்தில் கேட்டதை தர முடியாது, நல்லூருக்கு வாடினார். திருநல்லூரில் தான் திருவடி கொடுக்குறாரு அப்பர் சாமிக்கு சிவபெருமானே. ஏங்க, சிவபெருமான் அப்பர் சாமி கேட்டதுக்கே கொடுக்கல, ஆனால் அப்பர் சாமியை கும்பிட்டு ஒதுங்கி இருந்த சுந்தரமூர்த்தி சாமியை தேடிட்டு போய் வைக்கிறார் திருவடியை தலையில். அப்போ எந்த அளவுக்கு ஆச்சாரிய வழிபாடு அடியார் வழிபாடு இறைவனை நம்மகிட்ட ஈர்க்குது பாருங்கள். சாமி நம்மக்கிட்ட ஏன் அனுகிரகம் பண்ணாமல் இருக்கார் அனுகிரகம் பண்ணாமல் இருக்காருன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லைப்பா, அடியார் பக்தி இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ஏன் சாமி என்ன அனுகிரகம் பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்குன்னா, நம்ம என்ன அடியாரம் முழப்படி வழிபாடு பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் திருவேடதாரிகளை சிவபெருமானா பார்க்க ஆரம்பிக்கலை, அந்த பக்குவம் இன்னும் கூடணும்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். விளங்குதுங்களா? அம்பாளவர் அடியாரை அமுது செய்விப்பாரிற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடி போனார். வெளில போயிருக்கார் சாமி, தேடிட்டு இருக்கார். வம்பென நீர் எழுந்தர் ஒளி வரும் திருவேடம் கண்டால், வேடம் கைத்தொழ வீடு எளிதுன்னார் அப்பர் சாமி இல்லையா? சித்தியார் சொல்லுகிறது, யான் செய்யும் பணியாதுன்னு போய் கேட்கணுமா நாமளே போய் திருவேடதாரிகளை பார்த்து, பெருமானே நான் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு என்ன என நாமளே சென்று விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழும் அப்படின்னு செங்கான போத கடைசியில் அதுதான் சொல்லுகிறது. அவர் தேடிப்போன அடியார் நீங்கள் பார்க்குறதுக்கு புதுசாக வேறு இருக்கார். ரொம்ப இது வரைக்கும் வந்து அடியார்கள்லாம் தெய்வமாக பார்க்கணும், இது மாதிரி தெய்வமே வந்தது மாரி இருக்கிறாரே அம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. புதுசாக இருக்குது, என்ன சந்தானம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையா அந்த பீஸ், இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு ஒளி, அப்படி ஒரு அசிரிப்பு, அப்படி ஒரு கோரப்புல் வேறு இருக்குது. புதுசாக இருக்குது, கோரப்புல்லாம் பார்த்ததே கிடையாது வரைக்கும் அடியார்களில். வம்பு என நீர் எழுந்து அருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரு என்றே மிக மகிழ்வார். அப்படிலாம் அவங்க விண்ணப்பம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். திருத்தொண்ட நாயனாருடைய சரித்திரம் செவ்வியல் இலக்கியத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை முழுசாக விரித்து சொல்லாமல் சேக்கரார் சாமி முடிச்சு கொடுத்துருக்காரு நமக்கு. ஏன்னா செவ்வியல் இலக்கியத்தில் எதெல்லாம் பேசணும்னு சில மரபுகள் இருக்குது. பெரிய புராணம் செவ்வியல் இலக்கியம் இல்லையா, அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது, அது நல்லாவும் இருக்காது. ஆனால் திருத்தொண்ட நாயனாருடைய கதை மக்களிடத்தை பலகாலமாக வழங்கி வந்த கதை. பெரிய புராணம் எழும்புவதற்கு முன்பாகவே பலகாலமாக அதில் திருத்தொண்ட நாயனாருடைய நாடக கதை இருக்குது. நாடகமாக வழி அவருடைய சரித்திரத்தை சொல்கிறேன். அதில் இந்த இடத்துல சாமி புறப்பட்டு போனதுக்கு பிறகு நாயனார் திருவெங்காடு நங்கையை வந்து அடிப்பது போல் காட்சி வச்சுருப்பாங்க. நீ ஒழுங்காக வழிபாடு செஞ்சுருக்க மாட்ட, நீ உனக்கு எனக்கு உறவு கிடையாது, நீ எப்படி ஒரு அடியார் வந்து திருப்பி அனுப்பலாம், நீ என்ன ஆச்சாரம் அவங்கள்ட்ட பண்ணின, அதனால தான் அவர் திரும்பி போயிருக்காரு, அப்படி இப்படின்னு போட்டு பாடாப்படுத்துவேன் நாயனார் அம்மாவை போட்டு. அதுக்கப்புறம் தான் இல்லை அவர் இங்கே இருக்கன்னு சொல்லாரு, அங்கே போய் பார்த்துருவாங்கன்னு சொன்னது மாதிரி காட்சிகள் அமைத்திருப்பாங்க. அதனால் அப்படியெல்லாம் காட்சிகளை நம்ம வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. செவ்வியல் இலக்கியம் என்கிறதுனால சில விஷயங்களை, அது நாயனாருடைய நெறிக்கு அது நல்லாவும் இருக்காதுங்கிறதுனால சில விஷயங்களை தவிர்த்துட்டார் போடுறது சேக்கரார் சார். அதனால் தம் பெரிய பேரு என்றே மிக மகிழ்வார் இனித்தாழார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான குறிப்பு நமக்கு உய்த்துணர முடிகிறது. இப்போ சாமி எங்கே போயிருக்கார், எந்த இடத்துல இருக்கார், எந்த வீதியில் இருக்கார் தெரியுமா? மேலே வீதியில் இருக்காரா, கீழே வீதியில் இருக்காரா, வடக்கு வீதியில் இருக்காரா, அல்ல திருச்செங்கோட்டுல திருமருகல் போகிற ரூட்டில் நின்றுட்டு இருக்காரா, திருமருகல்லேருந்து திருச்செங்கோட்டுலேருந்து இது என்னது அந்த பக்கம் புகழூர் போகிற ரூட்டில் நின்றுட்டு இருக்காரா, அல்ல திருச்செங்கோட்டிலேருந்து வடக்க கீழ்வேலூர் போகிற வழியில் நின்றுருக்கா, தெற்க போகிற வழியில் நின்றுருக்காரா, எங்கே நிற்கிறாருன்னு தெரியாது. இப்போ நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்தணைந்து விதவுவார் மாதிரி வந்திருக்கார் சாமி வந்திருக்கார் சீக்கிரம் வாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருப்போம் நம்மளா இருந்தால் இல்லையா. அதுக்குள்ளே சாமி அங்கே பார்த்துட்டு ஓ ஆள் வந்துருச்சு போல் இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடையாந்துடலாம். நம்ம இருந்ததுதானே சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுனாக்க. ஆனால் அப்போ இனித்தாழார்னு எப்படி சொன்னாங்க?
ஏதோ ஒரு மனக்குறிப்பு உள்ள அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார். சிவபெருமான் வெளிப்பட்டாலே அங்கே என்ன கிடைக்கும்? எல்லா உயிர்களும் ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடும். இது எங்கே பார்க்குறோம் நம்ம? ஞானசம்பந்தர். வெரி குட், வெரி குட். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் ஞானசம்பந்தர் அவதாரம் நிகழ்ந்த உடனே சீர்காழியில் உள்ள எல்லா உயிர்களும் முக்தி இன்பத்தை அனுபவிச்சு தான் ஒரு வினாடி. உயிர்கள்னால் மனுஷங்களில் எல்லா விலங்குகள்லேருந்து தாவரங்கள்லேருந்து மனுஷங்கள்லேருந்து எல்லாருமே ஞானசம்பந்தர் அவங்க அவதாரம் பண்ணின அந்த வினாடியில் கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான் அப்படின்னு அந்த முக்தி இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சதுங்கிறார் சேகரன் சாமி. ஒரு வினாடி அந்த சிவன் அருள் வெளிப்பட்ட அந்த தருணத்தை, அது என்னமோ ஒரு குறிப்பு அவருக்கு நேரம் கிடச்சிருக்கும். தாழ மாட்டார், சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு ஒரு விஷயம். சீக்கிரம் உடனே வந்துடுவார். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம முக்கியமானதில் வந்தாங்கனாக்க வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துடுவாங்க, இருங்க அது வந்துட்டார் இருங்க. ரொம்ப கடன் கொடுத்தவங்க வந்தாங்கனாக்க அது எப்போ வருவார்னு தெரியல, ஃபோன் அடித்து பார்க்குறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? அப்போ இவரை உட்கார வைக்கிறதுக்காக இழித்தாழா